Yeah. Guys, today we are going to see about the structure of C++ program. ஒரு C++ program எப்படி இருக்கணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் எந்த செக்ஷனில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். கண்டிப்பாக ஹெட்டர் இருக்கணும். ஹேஷ் இன்க்ளூட் போட்டு ஐஓ ஸ்ட்ரீம் as a header file, அப்புறம் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் செக்ஷன் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளோட ஒர்க்கிங் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வாட் வி ஹேவிங் பிரிண்ட் த அவுட்புட் செக்ஷன், தென் இன் ரிட்டர்ன் ஜீரோ, தட் இஸ் வாட் வி இன்ட் யூஸ் பண்ணா இங்க ரிட்டர்ன் ஜீரோ பண்ணுவோம். ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னா யூ ஷுட் ரிட்டர்ன் சம்திங் டு த மெயின், அதுக்கு மீனிங் தான் அது ரிட்டர்னுங்கிறது. So if you having void main யூஸ் பண்ணா இங்க ரிட்டர்ன் தேவையில்லை. That is void means it is written nothing the meaning. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைலில் டாக்குமெண்ட் செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரைப் த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். லிங்க் செக்ஷனில் என்ன டெஃபினேஷன், லிங்க் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹேவிங் ஹெட்டர் ஃபைல்ஸ் ஹேஷ் இன்க்ளூட் iostream.h, ஹேஷ் இன்க்ளூட் வாட் ஆர் மே பி த அதர் conny.h, like that we have the things we have. டிஃபைனில் நம்மளுக்கு வேணுங்கிற வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, குளோபல் டிக்ளரேஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளாஸ் டிக்ளரேஷன், மெயின் ஃபங்க்ஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம், இன்னும் கிளியராக புரியும் நம்மளுக்கு. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஹெட்டர் ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஜஸ்ட் வி ஹேவிங் ஹெட்டர். இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களோட டாக்குமெண்டேஷன். எக்ஸாம்பிள் டிஸ்பிளே வெல்கம் டு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் ரைட் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்மளது இந்த ஹெட்டர் செக்ஷன். ஹெட்டரில் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இருக்குது. தென் நம்ம இங்கே எதுவும் டிஃபைன் பண்ணல, அதனால அந்த செக்ஷனுக்கு வரல. அகெயின் வி ஹேவிங் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. தென் கம் டு த கிளாஸ்னா, கிளாஸ் வந்துட்டிங்கன்னா கிளாஸோட நேம் என்னது சாம்பிள். கிளாஸ்ல வித்தின் த கோர்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வி ஹேவிங் பப்ளிக் ப்ராடக்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் மெயின்க்கு வந்துடலாம். மெயின்ல வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் கிளாஸ் நேம்க்கு. கிளாஸ் நேம் வந்து சாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சின்டாக்ஸ் என்னது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னா இட் இஸ் டூ சிம்பிள்பா. கிளாஸ் நேம் ஸ்பேஸ் தென் ஆப்ஜெக்ட். ஸோ அட் எ டைம் நம்ம வி கேன் கிரியேட் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம் வாட் இஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா பார்க்கலாம். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து டிஸ்பிளேங்கிற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ஜீரோ, வி ஹேவிங் இன்ட் இருக்கு, அதனால ரிட்டர்ன் ஜீரோன்னு போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராம். ஒரு சாம்பிள் C++ ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, we can go to the next topic now. Inline function. Inline function என்ன? So inline function என்ன? அதுக்கப்புறம் default arguments பார்க்கலாம். First நம்ம inline function. Inline function is nothing but ஒரு கோடை வந்து எக்ஸ்பாண்டட் பண்ணியிருக்கோம். எந்த அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கம்பைல் டைம்ல அந்த கோடை எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் த மீனிங் ஃபார் இன்லைன் ஃபங்க்ஷன். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்ஹெட் ஃபங்க்ஷன் கால் ஓவர்ஹெட் வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் பாருங்க. இன்லைனுங்கிறது கீவேர்டு, எல்லாம் ரிட்டர்ன் டைப் இருக்கு, ஃபங்க்ஷன் நேம் இருக்கு, தென் பாராமீட்டர்ஸ், தென் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனோட பாடிஸ். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து என்ன இருக்குன்னா ஹேஷ் இன்க்ளூட் iostream ஹெட்டர் ஃபைல் நேம் ஸ்பேஸ் இருக்கு. நான் இன்லைன் ஃபங்க்ஷனை நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபைன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் வி ஹேவ் இன்லைன் இஸ் கீவேர்ட்னா இன்ட்ங்கிறது ரிட்டர்ன் டைப், ஆடுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். வாட் ஆர் த டூ பாராமீட்டர்ஸ் வி ஹேவ்? இன்ட் ஏ இன்ட் பி ரெண்டு பாஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஸோ ரிட்டர்ன் போட்டிருக்கிறதுனால இங்கே இன்ட் இருக்கும். ஸோ வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிரும் எனக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி அவுட்ல சம் போட்டுட்டு ஜஸ்ட் ஐ கால் த ஃபங்க்ஷன் add 5,4 அப்படின்ட்டு. ஸோ இட் வில் கோஸ் ஹியர் அண்ட் வில் எக்ஸிக்யூட் தட் திங். இட் வில் ரிட்டர்ன் த ரிசல்ட் as a 5 plus 4 is a 9. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
ஃபங்க்ஷன் காலோட ஓவர்ஹெட் கம்மி பண்ணுது. தென் ஸ்பீட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வந்து இட் வில் பி ஃபாஸ்ட். தென் ஒன் மோர் திங் என்னன்னா, இன்லைனா இட் ஷுட் பி 1 to 2, 3 லைன்ஸ் தான் இருக்கணும். இட் ஷுட் பி வெரி ஷார்ட் இன் நேச்சர். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்லைனாக கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெத்தடில் நிறைய லைன்ஸ் இருக்குது, ஒரு 10 லைன்ஸ் இருக்குன்னா we can't make it that as a inline. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்லைன்னா 1 to 3 லைன்ஸ்குள்ள மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனோட பாடி இருக்கணும். அப்பதான் நம்ம இன்லைன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இல்லைன்னா கம்பைல் won't take it as a inline. ஓகே, இதுதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன். அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இட் இஸ் a function called override and execution speed வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும் when the function is small. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் வாட் வி ஆர் கோயிங் டு பாஸ் த வேல்யூ டு த ஃபங்க்ஷன். ஓகே, அதுதானே ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது என்ன? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அசைன்ட் டு த பராமீட்டர்ஸ் so that if no value is passed during the function call, the default will be used. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம். கால் பண்ணும்போது நம்ம வேல்யூ பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் நேம் இருக்கு, that is a parameter, that is a type is nothing but what we having data type here, then parameter நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோமோ அதோட வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் பார்த்தேன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, ப்ரோக்ராம்ல as a header ஃபைல் இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டா டைப் இஸ் ஸ்ட்ரிங், நேம் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேராமீட்டர் வந்து இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 பாஸ் பண்ணியிருக்கேன். ஓ, இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18ங்கிறத நான் அசைன் பண்ணியிருக்கேன் வேல்யூ. சிஅவுட்ல நேமும் ஏஜும் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினில் ஸோ எந்த ப்ரோக்ராமும் ஃபஸ்ட்டு மெயின் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அது நார்மலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? First, whatever may be the thing, main will be gets executed first. So after that, it comes to the display of Ravi கொடுத்துருக்கோம். When it matches with the function body, இங்கே தான் மேட்ச் ஆகும். நம்ம ரவி மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம், ஏஜ்ங்கிறது பாஸ் பண்ணவே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ரவி ஏஜ் 18 பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18ங்கிறது நம்ம இங்கே பாஸ் பண்ணவே கிடையாது. இதோட அவுட்புட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரவி, சிஅவுட்ல என்ன போட்டிருக்கோம், ரவி தென் ஸ்பேஸ் 18 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். தென் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம்.